2 முக்கிய குற்றச்சாட்டுகள் தாவேக மீது வைக்கப்பட்டது. ஒன்று, கரூர் மாவட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் நடந்தப்ப அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாம விஜய் அவர்களும் பறந்து போயிட்டாரு, 2ஆம் கட்ட தலைவர்களும் அங்கிருந்து கலண்டுக்கிட்டு ஓடிட்டாங்க, யாருமே வரலன்னு இன்னைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. நம்மளும் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தோம். கடைசியாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஐயா தாவேக்காவினரே, தயவு செய்து பதிலை சொல்லுங்க, உண்மையாவே நீங்க தான் வந்துட்டு அங்கிருந்து ஓடிப்பிட்டீங்களா, இல்லை வந்துட்டு நீங்க உங்களுடைய கட்சியினர் வந்துட்டு வெளியே அப்புறம் அங்கங்கே பேசுவதற்கு போல உங்களை வந்துட்டு இவங்க அந்த கரூர் மாவட்ட காவல் அதிகாரிகள் வந்து உள்ள விடலை, நீங்க வரக்கூடாதுன்னு உங்களை வந்துட்டு அனுப்பிட்டாங்களா, உண்மையை வந்துட்டு யாராவது அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து பேசுங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து இப்போ ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. இதுதான் முதல் குற்றச்சாட்டின் பதில். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்புடையது என்னங்கிறதெல்லாம் அடுத்தது. அவருடைய பதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுவும் ஆதாரங்களோட நாங்கள் நிரூபிக்கிறோம், நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதை வந்து தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.